ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிகம். நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க்குக்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கிறிஸ் மாம் கிறிஸ் சைல்டோட டாஸ்க்கு தான் இது. டாஸ்க் வீக் 2ஓட 3 டாஸ்க்கை தான் பார்க்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணணும்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். நான் கடைசியாக வந்து இந்த வீடியோ எண்டில் கூட வந்து நான் அதோட ஷார்ட் வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, தமிழில் 10 நிமிஷம் வந்து இங்கிலீஷ் கலக்காமல் பேசணும்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து செகண்ட் டாஸ்க்கு. ஸோ நம்ம வந்து தமிழில் இப்போ பேசிடலாம். ஸோ தேர்ட் டாஸ்க் என்னங்கிறதே சொல்லிடுறேன். தேர்ட் டாஸ்க் வந்து க்ரீன் கலர் ஜூஸ் ஆர் ஃபுட்டு வந்து ஃபயர்லெஸ் குக்கிங்கில் 2 மினிட்ஸில் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு வந்து புதினா போட்டு ஒரு ஜூஸ் வந்து புதினா மின்ட்டு அது அந்த ஃப்ளேவரில் லெமன் போட்டு ஒரு ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா வேறு இப்போதைக்கு வந்து வீட்டில் ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம புதினா போட்டுட்டு அந்த ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து தேர்ட் டாஸ்க்காக வச்சுக்கலாம். ஸோ பட் செகண்ட் டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ் சைல்டு பற்றின இது என்ன கேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வாரத்தில் போட்டிருக்கக்கூடிய டாஸ்க் வீடியோஸ் செக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 7 யூடியூபர்ஸ் ஒன்றா சேர்ந்து நாங்கள் இந்த கேம் ஆன்லைனில் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சன் வந்து எங்களோட நேம் எல்லாமே வந்து ஆர்டர் வைஸாக எழுதிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டர் வைஸாக எழுதிடுவாங்க. எழுதினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நம்பருக்கு நேராக எந்த மெம்பர் இருக்காங்களோ அவங்க தான் என்னோட கிறிஸ் சைல்டு. அவங்களோட நேம், அவங்களோட சேனல் நேமை வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மாதிரி என்னோட கிறிஸ் சைல்டு ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருப்பாங்களோ அது வந்து அவங்களோட கிறிஸ் சைல்டு. ஸோ இப்படி கண்டினியூ ஆகுது. ஸோ கிறிஸ் மாமா இருக்க நாங்கள் வந்து கிறிஸ் சைல்டு யாருன்னு தெரியும் போது அவங்களுக்கு வந்து ஏதாவது டாஸ்க் கொடுப்போம். ஸோ ஏதாவது டாஸ்க்குங்கும் போது ஃபன்னான ஒரு கேம் இது மாதிரி ஏதாவது கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபன்னான கேம் டாஸ்க் வந்து 2 வீக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் 3 டாஸ்க் அப்லோட் பண்ணிவிட்டோம் நம்ம சேனலில். செக் பண்ணலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீக்குக்கான 3 டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டாஸ்க்கும் தான் நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ் மாம் யாருங்கிறது வந்து ரிவீல் ஆகும். ஸோ அந்த ரிவீல் பண்ணுற வீடியோ வந்து சீக்கிரமே வந்து போடுறோம். கிறிஸ்துமஸ் முத நாள் அநேகமாக போடுற பிளானில் இருக்கும். ஸோ வந்து அது என்னங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து கிறிஸ் மாம் கிறிஸ் சைல்டு வந்து விளையாடக்கூடிய அந்த ஆன்லைன் கேமு. ஸோ நம்மளோட செகண்ட் டாஸ்க் வந்து இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதுக்காண்டி வந்து தமிழில் 10 நிமிஷம் பேசணும். ஸோ என்ன டாப்பிக்கில் வந்தாலும் பேசலான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி சும்மா என்னை பற்றி வந்து தமிழில் நான் பேசுகிறேன். ஆனால் இங்கிலீஷ் இடையில வந்துடும் நினைக்கிறேன். நம்ம வந்து 10 மினிட்ஸ் பேச சொல்லியிருக்காங்க. நம்மளால் எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ண முடியுதுன்னு தெரியல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தையாச்சும் இங்கிலீஷ் வந்துடும். ஸோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணி இந்த டாஸ்கில் வின் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ வாங்க டாஸ்க்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளோட செகண்ட் டாஸ்க்கு. ஸோ என்ன ஸ்டார்டிங்கே இங்கிலீஷா செம்ம. வெயிட் மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஸோ வரக்கூடாது. சரி, ஓகே. என்னோட பேர் வந்து மகாலட்சுமி. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து மூர்த்தி. ஸோ அவங்க இப்போதைக்கு வந்து நாங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கோம். ஃப்ளாப்பு செகண்ட் டைம் 10 செகண்டில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். முடியாது போலே இந்த டாஸ்க்கு. 1 மினிட் 10 மினிட் எனக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 மினிட் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னால் முடியல. அகைன் ஃபோர்த்து, இதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க, ரீடேக் ஒரு வந்து 4th போகுது. என்னோட பேர் வந்து மகாலட்சுமி. என்னோட ஆமாம் மொதல் டாஸ்கில் ஹஸ்பண்டுக்கு நான் நேம் சொன்னேனே, ஹஸ்பண்டுன்னு சொன்னேனே. ஹஸ்பண்ட் சொன்னா கணவர் சொன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஐயோ மறந்துட்டேன். ஸோ இங்கிலீஷ் வராமல் இருக்காது போல். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5th என்னோட பேர் மகாலட்சுமி. என்னோட கணவர் பெயர்
மூர்த்தி. நான் வந்து இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன், எந்த ஒர்க்குக்கும் போகலை. ஸோ வந்துடுது எனக்கு. நீங்கள் இது வந்து நான் லூப் காமெடி பார்க்குற மாதிரி இருக்கும். பிக் பாஸில் வரும்ல, லூப் சொல்லிட்டு ரீவென்ட் பண்ணுற மாதிரி என்னோட பேர் மட்டும்தான் தமிழில் வருது, வேறு எதுவுமே தமிழில் வரல. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பேர் மகாலட்சுமி, என்னோட கணவரின் பெயர் மூர்த்தி. நான் இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறேன், எந்த வேலைக்கும் போகலை. என்னோட கணவர் வந்து இப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, சொந்தமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து கூட இல்லை. ஸோ என்னோட பேர் மகாலட்சுமி, என்னோட கணவர் பெயர் மூர்த்தி. நான் இப்போதைக்கு எந்த வேலைக்குமே போகலை, வீட்டில் தான் இருக்கிறேன், வெட்டி தண்டமாக இருக்கிறேன். சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓய்வு முக்கியம்னு ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து இப்போதைக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, சொந்தமாக வந்து வண்டி வச்சுருக்கோம்ல, அந்த வண்டி வந்து அவங்களாவே ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஆள் யாருமே போடலை, அவங்களாவே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வேலைக்கு போகிறத வந்து நிப்பாட்டிட்டு இதுக்கு வண்டி ஓட்ட மட்டும் போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து தூரமாக போயிடுவாங்க, வெளியூருக்குலாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு வந்து நாங்கள் வலை ஒலி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கான பரிசு வந்து கிறிஸ்துமஸ்க்கு மொதல் நாள் வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ முடியல, தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன், என்னால் முடியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு வருது, அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியல. மேபி ஃப்யூச்சர் எல்லா வீடியோலையும் இனிமேட்டுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ தான் தெரியுது நான் எத்தனை சொல்கிறேங்கிறது இந்த ஒரு வீடியோவில் தெரியுது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதின்னு கலந்து பேசுகிறனால நம்மளுக்கு எத்தனை சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரியுது. இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசுகிற வீடியோவில் 1 நிமிஷம் கூட நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல, ஃபுல்லாக வந்து எடுத்து நான் தமிழில் பேசி கம்ப்ளீட் பண்ணல. அப்போ அந்த 1 நிமிஷத்துலேயே நான் கிட்டத்தட்ட 2-3 சொல்லிடுறேன். அப்போ ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா ஒரு 20 சொல்லிடுவணும் மேபி, எனக்கு தெரியல. ஸோ அதனால் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த டாஸ்க் எனக்கு ஃப்ளாப். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீக் டாஸ்கில் வந்து ஐ திங்க் ஒரு டாஸ்க் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஆனியன் உரிக்கிறது. ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ ரைட்டு. ஸோ அந்த வேலை நம்ம மாற்றணும், சீக்கிரம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாற்ற ஆரம்பிச்சிடலாம். எனக்கே இவ்வளோ இரிட்டேட் ஆகுது, கேட்குற உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும், ரைட்? இப்போ தான் யோசிக்க வேண்டிய கட்டம். அதனால் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வீக் பண்ண டாஸ்கில் வந்து ஆனியன் உரிக்கிறது வந்து நம்ம ஃப்ளாப் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு டாஸ்க் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இந்த டாஸ்க்கு எனக்கு ஃப்ளாப் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. என்னால் 10 மினிட்ஸ் அவங்க சொன்னபடி என்னால் முடிக்கவே முடியாது. ஸோ முடிக்க முடியாத இந்த டாஸ்க்கை வந்து வள கொலான்னு இழுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் டாஸ்க் ஃப்ளாப். ஸோ தேர்ட் டாஸ்க்கு நம்ம போகலாம். நான் போய் ஜூஸ் போடுறதுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்போ போயிட்டு ஜூஸ் போட்டுட்டு நம்ம எனர்ஜியாக காலையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் டாஸ்க்கு நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து தேர்ட் டாஸ்க் வந்து மின்ட் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் எடுத்து வச்சுறேன். நான் கேமரா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட யாருமே இல்லை. ஸோ வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மிக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து வடிகட்டி குடிக்கிற வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, கேமராவை திருப்பிகிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால் நான் சொல்கிறேன். அதுக்கு டைம் ஆகும்ல, ஸோ அதனால தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். ஸோ செகண்ட் டாஸ்க்கை வந்து நம்ம மின்ட் வச்சுட்டு ஜூஸ் போட போகிறோம். அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து 10 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் மின்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி, தென் வந்து என்கிட்ட காஞ்சு போன எலுமிச்சம்பழம் தான் இருக்குது, வேறு லெமன் இல்லை. முழுமையாக இதை கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஐயோ என்ன இதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்பூன் நிறைய சுகர் போட்டுருக்கேன். ஸோ அதை நம்ம போய் மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். நான் போய் ஒரு 1 hour எடுத்துட்டு வரேன். 2 minutesல. ஓகே ஓகே. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக 7up வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 minute 20 seconds ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 minutesல வந்து ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க, ஃபுட் ஆர்ட் ஜூஸ். ஸோ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நல்லா இருக்காதோ, ஒரு வேளை ஊற்றிடுவோம்மா கீழே பிடிக்காம நினச்சேன். பர்ஃபெக்டாக இருக்குது சுகர். அதுக்கப்புறம் 7up ஊற்றி சாப்பிடுங்க, உண்மையாலுமே நல்லா இருக்குது. மின்ட்டோட ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குது. ஏதோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது. மின்ட்டு சேர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி சேர்த்திக்கங்க. என் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நீங்கள் நல்லா இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு ரியாக்ஷன் வந்து 7up குடிக்கிறனால ஒரு மாதிரி இருக்குது. நான் முக்கால்வாசி 7upே குடிக்க மாட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. நான் பாதி காலி பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாதி காலி பண்ணிட்டேன். ஸோ வந்து இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒரு காலையில் எந்திரிச்சு, இப்போ மணி என்ன 7:38 தான் இருக்கும். ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ மாதிரி உள்ளுக்க இறக்கிட்டேன். அதனால் இப்போதைக்கு என்னால் குடிக்க முடியல. ஸோ அப்புறமேட்டுக்கு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ என்னோட இந்த வீக்குக்கான 3 டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கோட வீடியோ, ஷார்ட் வீடியோ மட்டும் நான் லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அன்பாக்சிங் இந்த வீக்கே நம்ம சேனலில் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து பர்பிள் ஹால் வீடியோவும், இன்னொன்று வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காண்டி வாங்கின ஒரு கிஃப்ட்டும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்காண்டி வாங்கின ஒரு கிஃப்ட்டை வந்து நான் இதை கூட வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோவும் இதுக்கு லாஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணுறேன். அதுவும் செகண்ட் டாஸ்க்கு தமிழில் பேசணும் 10 minutes. ஸோ அதில் நம்ம வந்து ஃப்ளாப் ஆகிட்டோம். தேர்ட் டாஸ்க்கு வந்து 2 minutesல ஃபயர்லெஸ் குக்கிங்கில், அதுவும் வந்து க்ரீன் கலரில் ஃபுட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ வந்து க்ரீன் கலரில் நம்ம மின்ட் வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ இந்த கிறிஸ் சைல்டுக்கான இந்த வீக் 3 டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். என்னோட கிறிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு நான் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அதை ரிவீல் பண்ணும்போது கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த கிறிஸ் சைல்டோட என்னோட கிறிஸ் மாம் யாருங்கிறது வந்து ரிவீல் பண்ணுற வீடியோ சீக்கிரமே வரும். அது வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த கேம் ஃபுல்லாக புரியும். ஸோ அப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆனாலும் இந்த ஃபன் கேம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட இருக்கோம் யார் கூட ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மின்ட் ஜூஸ் உண்மையுமே சொல்கிறேன் எக்ஸலண்ட். என்னடா க்ரீன் கலரில் ஃபுட் ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையுமே சொல்கிறேன், க்ரீன் கலர் அந்த மின்ட் ஜூஸ் வந்து உண்மையுமே சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவர் இன்னுமே என்னோட டெம்ட் ஆகிட்டு இருக்கு நாக்கில்.
அதனால் அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தமிழில் பேசுகிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேர்டு இங்கிலீஷில் நம்மளுக்கு வாயில் வந்துடுது. ஸோ அதனால் அந்த டாஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து லூப் மொமெண்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். நம்ம கிவ்அவேயோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து எப்போ சொல்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம கிவ்அவேயோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதை பற்றின வீடியோ வந்து 27th வந்து நம்ம சேனலில் வருது. 26th வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி வருது. ஸோ வந்து நியூ இயர் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் 27th அன்னைக்கு வருது. ஸோ இந்த 3 to 4 days மேக்ஸிமம் வந்து கண்டினியூஸாக நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கிவ்அவே சம்மந்தமான வீடியோஸ். அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இது எல்லாமே இருக்குது நம்ம சேனலில். ஸோ இயர் எண்டு, ஸோ நம்மளும் ஒரு பிக்கான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணோம்ல. 2021 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. மேபி வந்து 27th வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 100% 200% வந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ 28th அன்னைக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 27th அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் வந்து கிவ்அவேக்கான கொஸ்டின் இல்லை, யாரெல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்கிறதே பார்க்கலாம். ஸோ கிவ்அவேக்கான கொஸ்டின் கேட்டு உங்களை தேட விட்டு என் வீடியோக்குள்ளே வேணாம், ஒரு வீடியோ தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த கிவ்அவேக்கான வீடியோ இந்த கொஸ்டின் எதுவுமே கேட்கல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.